ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீ சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி போட்ட வீடியோக்கான கொஷின்ஸ் எல்லாம் நிறைய கேட்டிருக்கீங்க. அந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு பார்க்குறீங்களா? தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. எமோலினி க்ரீம் தான். எமோலினி க்ரீம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். 2-3 டைம்ஸ் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. எமோலினி க்ரீம் வந்து ஸ்கின் பிரைட் ஆகுமா, பிளாக்காக இருக்கேன் நான் யூஸ் பண்ணலாமா, இது யூஸ் பண்ணிவிட்டு நிறுத்திக்கிட்டால் நம்ம வந்து பிளாக் ஆயிடுவோமா, இந்த மாதிரி நிறைய வந்து கேட்டிருக்கீங்க. இது யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது சைட் எஃபெக்ட் வருமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எமோலினி மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கன்னா ஃபார் ட்ரை ஸ்கின் ஃபார்முலேஷனில் உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அதை யூஸ் பண்ணால் ரொம்ப எண்ணெய் வடியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அது யூஸ் பண்ணுறதுனால எண்ணெய் வடிகிற மாதிரி இருக்காது, ஒரு ஷைன் லுக்காக நமக்கு கிடைக்கும். இது வந்து ஒரு ஃப்ரெக்ரான்ஸ் ஃப்ரீ தான், அதாவது ஒரு வாசமெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு தண்டர் கோகோனட் வாசம் அடிக்கும், அதாவது என்ன சொல்கிறது, ஒரு இளநீ வாசம் தான் அதில் அடிக்கும். சரிங்களா? இது முழுக்க முழுக்க ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட் தான் இது. நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை ஸ்கின்னாக இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். எனக்கு நார்மல் ஸ்கின் அப்படிங்கிறதுனால நான் வந்து யூஸ் பண்ணேன். உங்களுக்கு வந்து ட்ரை ஸ்கின்க்கு சூப்பராக ஒர்க் ஆகும். ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆயிலி ஸ்கின்க்கும் யூஸ் பண்ணலாங்க. இது யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஒரு ஷைன் தெரியும். அப்போ ஏற்கனவே உங்களுக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ண வேண்டாம். ஏன் அப்படின்னா அதில் ஒரு எப்பயுமே உங்களுக்கு ஒரு எண்ணெய் பசையாட்டவே அப்படியே இருக்குமா அப்படின்னு கேட்டால் ரொம்ப எண்ணெய் பசையெல்லாம் இருக்காது, ஒரு ஷைன் மாதிரி தான் இருக்கும். நம்ம முகம் கழுவிட்டு துடைக்காமல் இருந்தோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஷைன் கிடைக்கும் இந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது. அதுவுமே கொஞ்சம் நேரம் தான், நம்ம ட்ரை பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருந்தோம் அப்படின்னா அது நல்லாவே அப்சர்வ் ஆயிரும். அதனால் தாராளமாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்துடலாம். இந்த எமோலினி மாய்ஸ்சரைசரோட பெனிஃபிட் பார்த்துடலாம். இதில் வந்து ப்ரொப்ளைன் லைக்கால் இருக்கிறதுனால ஸ்கின் ரொம்ப நேரம் ஹைட்ரேஷனாகவும் நல்லா மாய்ஸ்சரைசிங்காகவும் சஃபுல்லாகவும் ஸ்கின் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப ட்ரை ஸ்கின், உங்களுக்கு வந்து பேட்சியாக இந்த மாதிரி தோல் உரியுது, எக்ஸிமா மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வறட்சியாக ஒரு மாதிரி இருக்கும், ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ அவங்க எல்லாமே சூப்பராக இது யூஸ் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு வந்து ஆப்டாக இருக்கும்னு சொல்லலாம். ஸ்கின் ரொம்ப நேரம் ஹைட்ரேஷனாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்கின் க்ளோவாகவே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோ ஸ்மூத் அண்ட் சஃபுல்லாக இருக்கும் இதை யூஸ் பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஸ்கின் பாடியே டீஹைட்ரேஷன் ஸ்கின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப வறட்சியில் வாயெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே காஞ்சி போயிடும். ஒரு சிலருக்கு என்னோடய பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும். காம்பினேஷன் ஸ்கின்க்குமே இது ஒரு சூப்பராக ஒர்க் ஆகும். டீஹைட்ரேஷன் ஸ்கின்ஸ்க்கு என்னோடது நார்மல் ஸ்கின் தான் இருந்தாலுமே எனக்கு வந்து அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தனால நான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணும்போதே நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் வரும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்கின் வந்து செம க்ளோவாக இருக்கும். நான் அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போதே சம்படி சாஸ்க்கு, அதாவது கொஞ்சம் பேர் கேட்டிருந்தாங்க, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க, ஸ்கின் நல்லா ஷைனாக இருக்குது அப்படின்னாங்க. நான் அப்போ எதுவுமே யூஸ் பண்ணல அந்த டைமில். அந்த க்ரீம் மட்டும் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஜஸ்ட் ஃபேஸ் வாஷ் பண்ணனாலே அந்த எமோலினி மாய்ஸ்சரைசர் தான் நான் அப்ளை பண்ணிக்குவேன். அதுக்கு மேலே பவுட்ரோ எதுவுமே நான் போட்டுக்க மாட்டேன். ஸோ அதுவுமே உங்களுக்கு நல்லா ஷைன் வந்து லுக் வந்து எப்படி இருக்கும்னா நல்லாயிருக்கும். நான் வந்து கருப்பாக இருக்கேன், டஸ்கி ஸ்கின் மேடம், நான் அதை யூஸ் பண்ணலாமான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க. தாராளமாக யூஸ் பண்ணலாங்க. டஸ்கி ஸ்கின், ஃபேர் ஸ்கின், மீடியம் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். இது எந்த ஒரு உங்களுக்கு இதுவுமே கிடையாது. சரிங்களா? நான் கருப்பாக இருந்தால் நான் யூஸ் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் இல்லைங்க. அழகே கருப்பு தான். சரிங்களா? ஸோ அவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு க்ளோ கிடைக்கும். நம்ம மாநிறமாக இருந்தாலும் சரி, ஃபேராக இருந்தாலும் சரி, ரொம்ப டஸ்கி ஸ்கின்னாக இருந்தாலும் சரிங்க, நம்மளோட ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாகவும் க்ளோவாக இருக்குன்னு தான் பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் அந்த கொஷினுக்குமே ஆன்சர் கொடுத்துட்டேன். டஸ்கி ஸ்கின்னும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு க்ளோ கிடைக்கும் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக கேட்பாங்க. ஒரு நாள்லேயே கேட்கணும்னு எதிர்பார்த்துறாதீங்க. ஒரு 15 டேஸ் ஆகுது யூஸ் பண்ணுங்கள். ஆனால் 10 டேஸ்லேயே நல்லாயிருக்கும், உங்களுக்கு ரிசல்ட் நல்லாயிருக்கும். ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீங்கள் அதை ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு எப்போயுமே நீங்கள் எந்த டைம் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் சரி நீங்கள் அதை அப்படியே அப்ளை பண்ணிக்கோங்க. லைட் வெயிட்டடாக தான் இருக்கும், உங்களுக்கு சீக்கிரமே அப்சர்வ் ஆயிரும். ரொம்ப க்ரீஸியெல்லாம் இருக்காதுங்க. நான் என்ன ஆயிலி இது ட்ரை ஸ்கின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு வாட்ரி கன்சிஸ்டன்சியில் இருக்கிறனால உங்களுக்கு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி ஆயிலியாக உங்களுக்கு க்ரீஸாக முகத்தில் வந்து ஒரு க்ரீம் நம்ம யூஸ் பண்ணாலே வெயிட்டாக தெரியும், ஏதோ நம்ம அப்பி இருக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மாஸ்க் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் இது இருக்கவே இருக்காது. லைட் வெயிட்டட், நம்ம வந்து ஒரு மில்கி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு செம்ம க்ளோ தெரியும். நான் ஆல்ரெடி அந்த வீடியோவில் அப்ளை பண்ணி காமிச்சிருப்பேன். நான் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன்.
அந்த மாதிரி உங்களுக்கு லைட் வெயிட்டடாக தான் இருக்கும் தவிர க்ரீஸியாகவும் ரொம்ப வெயிட்டாகவும் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்காது. தாராளமாக நீங்கள் ஒரு பேக்கெட் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அதர்வைஸ் உங்களுக்கு அது பிடிக்கலைன்னா கூட உங்கள் ரிலேட்டிவ் யாருக்காவது இருந்தால் கூட உங்கள் சிஸ்டர் பிரதர் யாருக்காவது மென் அண்ட் உமன் 2 பேருமே யூஸ் பண்ணலாம். அதனால் அப்படி கூட நீங்கள் அப்படியே விட்டுறலாம். வேண்டாம் எனக்கு பிடிக்கல எனக்கு செட் ஆகலைன்னு நினச்சிங்கன்னா அது கொடுத்துடலாம். 350 அண்டர் 350க்கு உங்களுக்கு நல்ல பெரிய ஒரு பல்ஜான ஒரு க்ரீம் மாய்ஸ்சரைசர் கிடைக்கிது அப்படின்னா இதை தான் நம்ம சொல்லலாம். அவ்வளோ இருக்குங்க. அது ஒரு எனக்கு என்ன சொல்லலாம், ஒரு 3.5 மந்த்துக்கு மேலேயே நமக்கு அது வரும். சரிங்களா? சொன்னேன் ரொம்ப நாளைக்கும் வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லாவும் ஒர்க் ஆகும். இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலராக நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே எடுத்து அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். முகத்துக்கு ஃபுல்லாக நெக் வரைக்குமே அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு ட்ரைனஸ் இருந்துச்சுன்னா கைக்கு கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லாவே ஒர்க் ஆகும். மெயினாக வந்து நைட்டு மறக்காமல் யூஸ் பண்ணிக்கோங்க. நைட் வந்து ஃபேஸ் வாஷ் நல்லா பண்ணிவிட்டு கிளென்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சிட்டு நல்லா ஒரு காயின் சைஸ் அமௌண்ட் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிக்கோங்க. அது மேலெலாம் எதுவுமே போட தேவையில்லை. ஜஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே